வணக்க மக்களை. இந்த வீடியோல இன்னைக்கு அதாவது இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் என்ன அப்படி ஏதாவது பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ இந்த வீக்லி டாஸ்க் என்ன நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்டேட் கொடுத்துருந்தோம். மாஸ்டர் அண்ட் சர்வன் டாஸ்க் ஒரு டாஸ்க் தான் நடக்க போகுதுன்னு. பட் அது இல்லப்பா, அதை நாங்க நடத்தல, வேற டாஸ்க் நடத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு டாஸ்க் வந்துட்டாங்க. ஸோ ஏன் அந்த டாஸ்க்கு மாறினாங்க அப்படிங்கிற காரணம் வரைக்கும் நான் டீட்டெயிலாக சொல்றேன். இந்த புது டாஸ்க்ல யார் யார் என்னென்ன ஒர்க்ல இருக்காங்க, என்னென்ன அந்த ஒரு பார்ட் வந்து பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிற வரைக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக பார்க்கணும், அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுத்துருக்கேன். நீங்க கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணுவீங்க நம்புறேன். முதல்ல இந்த வாரத்துக்கான டாஸ்க் மாஸ்டர் அண்ட் சர்வன் தானே இருந்துச்சு. அதை ஏன் மாத்துறாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் அதை கடைசியா சொல்றேன், நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு அப்போ உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல போட்டுருங்க. இப்போ நடக்க போற டாஸ்க் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் கிடையாது. இப்போ நடக்க போற டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரி அப்படிங்கிற ஃபேக்டரி மேனேஜர் அண்ட் ஒர்க்கர்ஸ்ன்ற ஒரு டாஸ்க் வந்து நடக்குது. பட் இந்த டாஸ்க்ல யார் யார் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறதா வந்து இருக்கே தவிர இது என்ன மாதிரி இந்த கேம் வந்து போக போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து நம்ம கிடைக்கல. ஆனா இந்த கேம்ல யார் யார் கலந்துக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜர் அண்ட் ஒர்க்கர்ஸ்ன்ற ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இதுல மேனேஜர்ஸா வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன், சௌந்தர்யா, மஞ்சரி, தீபக், ஜெஃப்ரி, தர்சிகா, ஜாக்லின், விஷால், இந்த 8 பேர் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர்ஸ். அந்த கேட்டகரி ஃபேக்டரியோட மேனேஜர்ஸ்ன்ற கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஃபேக்டரியோட ஒர்க்கர்ஸ்ன்ற கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித், சத்யா, ராணவ், பவித்ரா ஜனனி, ரயானு, அன்சிதா, அருண், இந்த ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் கேட்டகரியில வந்து இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வகையா பிரிச்சு விட்டுருக்காங்க. இதுல வந்து மேனேஜருக்கு ஒர்க்கர்ஸ்க்குமா டாஸ்க் வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டா இருக்கு. இந்த டாஸ்க் எப்படி போக போகுது அப்படின்னு தெரியல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஒர்க்கர், ஒரு மேனேஜர், ஒரு மேனேஜர், இந்த ரெண்டு பேரா அப்படி ஒரு ஒர்க்கரையும் மேனேஜர் அப்படியே டீமா பிரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றது வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லையா ஒர்க்கர்ஸ் மேனேஜர்ஸையும் ஸ்கில் ரிலேட்டட் அந்த மாதிரி ஸ்கில் அன்ஸ்கில் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரிலேட்டடா ரெண்டு பேருக்கு நேருக்கு நேரம் மேதோட போறாங்களா, ஒர்க்கர்ஸையும் மேனேஜர்ஸையும் வச்சு என்ன மாதிரி மோதோட போறாங்க, என்ன மாதிரி டாஸ்க் வைக்க போறாங்க நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ உங்களுக்கு அதுல எதுவும் ஒரு ஹிண்ட் கிடைச்சது, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட லாஸ்ட்ல பெஸ்ட் பர்ஃபார்மர் ரெண்டு மேனேஜர், ரெண்டு ஒர்க்கர்ல இருந்து 4 பேரை தேர்ந்தெடுத்து தான் கேம் ஆட சொல்ல போறாங்க. சரியா? அப்ப அடுத்த வாரம் கேப்டன்சி 4 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மேனேஜர் ஒரு இதை தான் தேர்ந்தெடுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஆட்கள் அதாவது 8 மேனேஜர் 7 ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த கேம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது சொல்லுங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஏன்னா அந்த கேம்ல இருந்து இந்த கேமை மாத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கான ஒரு ஒப்பீனியன் என்னோடது என்னவா இருக்கு அப்படின்னா, நேத்து வரைக்கும் அதாவது காலையில வரைக்குமே இதை பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. திடீர்னு மாத்துறதுக்காக காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நம்ம தீபக்குக்கும் அருண் பிரசாத்துக்கும் காலில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில்டு லேபர் அன்ஸ்கில்டு லேபர் அப்படிங்கிற ஒரு கன்வர்சேஷன் போச்சு இல்லையா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமை இன்னைக்கு இந்த வாரம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி என்னோட ஒரு சின்ன கொஸ்டின் தான். இது வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது, ஒரு சின்னோண்டு ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில்டான பர்சன். சரிங்களா? அதே மாதிரி ஒர்க்கருங்கிறதும் ஒரு ஸ்கில்டு தான், பட் இல்லைன்னா சொல்லல. பட் இந்த மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பாருங்களேன், முத்துக்குமரன், சௌந்தர்யா, மஞ்சரி, தீபக், ஜெஃப்ரி, தர்சிகா, ஜாக்லின், விஷால், இந்த 8 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசி ஆட்டிடியூட், ஒரு ஆட்டிடியூடோ உள்ள ஆட்கள் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு டஃப் பிளேயர்ஸ்ன்னு கூட சொல்லலாமே. ஓரளவுக்கு இருக்கிற ஆட்கள் ஒரு டஃப்பான ஆட்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஒர்க்கர்ஸ்ல பாருங்களேன், ரஞ்சித், சத்யா, ராணவ், பவித்ரா ஜனனி, ரயானு, அன்சிதா, அருண், பாதி இது தேராத கேஸா போட்டு வச்சிருக்காங்க. ஸோ எப்படி இந்த கேம் போக போகுது அப்படின்னு தெரியல. ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க் மாதிரி தான் இப்பயும் பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கில்டு லேபர் அன்ஸ்கில்டு லேபர், இந்த மேனேஜர் ஸ்கில்டாவும் இந்த ஒர்க்கர்ஸ் வந்து அன்ஸ்கில்டாவும் காமிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.